இப்போ இயேசு கிறிஸ்து நானும் வழி சத்திய ஜீவனம் சொல்ல, நான் வழி சத்தியம் ஜீவன் சொல்ல, அவர் ஒரு யூனிக்னஸை கிளைம் பண்றார், தனித்துவத்தை அவர் பறைசாற்றுகிறார். நான் தான், என்னை எல்லாமே வேற வழியே கிடையாது, பிதாவின் இடத்துக்கு வரணும்னா என் வழியாதான் வரணும்னு கிளைம் பண்றார். கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம் என்னன்னு சொன்னா, மூல உபதேசம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்து ஒருவர் தான் வழி. நாம் ஜீவிக்கிற இந்த உலகத்துல நம்பிக்கைகளுக்கோ மதங்களுக்கோ எல்லையே கிடையாது. ஆயிரக்கணக்கான தெய்வ நம்பிக்கைகள் உண்டு, ஆயிரக்கணக்கான மதங்கள் உண்டு. இது தொன்று தொட்டு இருக்கிற ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, இன்னும் டெய்லி புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. ஒரு தெய்வ நம்பிக்கை அல்லது மதம் என்று சொன்னோம்னு சொன்னா, அங்கே நம்பப்படுகிற ஒரு தெய்வம் இருக்கும், அந்த தேவனை வழிபடுகிற ஒரு வழிமுறை இருக்கும், ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்கும், அதுக்கு என்று சொல்லி ஒரு புனித நூல் இருக்கும், பண்டிகைகள் இருக்கும், விசேஷங்கள் இருக்கும். இவைகளெல்லாம் ஒரு மதத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம கிறிஸ்தவத்தை பார்த்தோம்னா, கிறிஸ்தவத்திலையும் நமக்கு தெய்வம் உண்டு, நமக்கு வழிபடும் ஸ்தலம் உண்டு, நமக்கு வழிபடும் முறை உண்டு, நமக்கு ஒரு புனித நூல் உண்டு, நமக்கும் விசேஷ நாட்கள் எல்லாம் உண்டு. இப்போ இத்தனை ஆயிரம் மதங்கள் இருக்கும்போது அதன் மத்தியில் கிறிஸ்தவம் எப்படி விசேஷமானது, எப்படி தனித்தன்மையானது என்று சொல்லி நாம் சரியாக தெரிந்து கொண்டோம்னு சொன்னால், 10ல் 1, 11 அத்தோட இது ஒன்று என்று சொல்லி இது இல்லை, இது முற்றிலும் வித்தியாசமானது என்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவத்திற்கு என்று சொல்லி மூல உபதேசங்கள் உண்டு. இந்த மூல உபதேசம்னு சொல்லும்போது, ஒரு பில்டிங் நம்ம பார்க்குறோம், நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்? சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர் தெரியும், பில்டிங் தெரியும். ஆனால் எது தெரியாது? பூமிக்குள்ளே புதைந்திருக்கிற அதனுடைய அஸ்திபாரம் தெரியாது. அந்த அஸ்திபாரம் அந்த மொத்த கட்டடத்தையும் தாங்குகிற காரியமாக இருக்கு. இப்போ அந்த அஸ்திபாரம் இல்லைன்னா அது எவ்வளவு அழகான கட்டடமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அற்புதமான கட்டடமாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்யாது? நிலைக்காது. ஸோ நம்ம அவுட்வேர்டு அப்பியரன்ஸ் அண்ட் அதோடைய கிராண்ட் அப்பியரன்ஸ் அதெல்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுகிறத விட அதனுடைய ஃபவுண்டேஷன் சரியாக இருக்கான்னு பார்க்கறது அவசியமான காரியமாக இருக்கும். ஸோ நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நமக்கு சில மூல உபதேசங்கள்னு சொல்லும்போது அது நம்முடைய அஸ்திபாரம். நாம் எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாம் கிறிஸ்தவத்தில் என்னென்ன செய்கிறோமுங்கிறதெல்லாம் மேலே இருக்கிற காரியம், அது பார்வைக்கு தெரியும். ஆனால் இந்த அஸ்திபாரங்கிறது அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாய் நிற்கிற ஒரு காரியம். இந்த நாளில் நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவத்திற்கு மூல உபதேசங்களாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மூல உபதேசங்கள் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லியும், அதில் நம்ம கொஞ்சம் இப்படி அப்படி போனோம்னா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்று சொல்லியும் சற்று தியானிக்க போகிறோம். இப்போ நான் சொன்னது போல் ஒரு தெய்வ நம்பிக்கைன்னு சொன்னாலே தெய்வம் ஒன்று இருக்கணும். அது எலிமெண்ட்ரி, அது எல்லா மதங்கள்லேயும் இருக்கிற ஒரு காரியம். ஸோ நமக்கும் ஒரு தெய்வம் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய மூல உபதேசத்தில் நம்முடைய தேவன் மற்ற தெய்வங்களை போல இவரும் ஒரு தெய்வன் இல்லை. சாதாரணமாக சொல்லும்போது சொல்லுவாங்க, தேவன் ஒரு தெய்வம் ஒன்று தான்பா, வேறு வேறு பேரில் கும்பிடுறோம், அவ்வளோதான். இவருக்கு அந்த தெய்வம், அவருக்கு இந்த தெய்வம்னு சொல்லி வேறு வேறு பேரில் கும்பிடுறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் மற்ற தேவர்களை போல இல்லை. நம்முடைய தேவனை போல வேறு எந்த மதத்திலையும் தெய்வத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய தேவன் திரியேக தேவனாய் இருக்கிறார். இப்படி ஒரு கான்செப்டே வேற எந்த மதத்திலையும் கிடையாது. இது கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு தனித்தன்மையான ஒரு காரியம். நான் திரியேகம்னு சொன்ன உடனேயே அது என்னவோ புதிய ஏற்பாட்டில் புதுசாக மேனுஃபேக்சர் ஆகிட்ட மாதிரி இயேசுவை தெய்வம் ஆக்கிறதுக்காக தெய்வத்தை திரியேகமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறத நம்ம பொதுவாக கவனிக்கிறோம். ஆனால் நம்ம வேதத்தை திறந்து வாசித்தோம்னு சொன்னால்,
எங்கெல்லாம் தேவன் என்கிற வார்த்தை வருதோ, தேவன் சொல்ற வார்த்தை தான் கடவுள் என்கிற வார்த்தை. எங்கெல்லாம் தேவன் என்கிற வார்த்தை வருதோ அது எல்லாமே எப்பவுமே ஏல் என்கிற ஒரு தனி, அதாவது சிங்குலர்ல வராது. அதுக்கு பதில் அது என்னவா வரும்? எலோஹிம் என்கிற பன்மையில தான் வரும். ஆதியிலே தேவன் ஆரம்பிக்குது. நம்ம தமிழ்ல அதை கேட்கும்போது அது எப்படி தெரியுது? ஒருமையில தெரியுது இல்ல, தேவன் என்று சொல்லி ஒருமையில தெரியுது. ஆனா அதனுடைய எபிரேய பதம், எபிரேய வேதாகமத்தில் ஏலோஹிம் என்கிற பதம். ஏல் என்கிறது தேவன் என்கிற ஒருமை, ஏலோஹிம் என்கிறது தேவன் என்கிறதுனுடைய பன்மை. இப்போ இந்த நீங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க எங்க திருப்பினாலும் வேதம் தேவன் என்று மென்ஷன் பண்றது எல்லாமே ஏலோஹிம் என்று தான் வரும். இப்போ சிலருக்கு உடனே உபாகமம் ஞாபகம் வந்துடும். உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி இருக்கு. ஸோ உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்று சொல்லியிருக்கும் போது நீங்கள் 3 பேரை கொண்டு வர முடியாது, ஒருவருக்கு மேலே அதை பன்மையாக மாற்ற முடியாது என்று சொல்லி இந்த வசனத்தை தான் திரியேகத்துக்கு எதிராக எடுத்து வாதம் பண்ணுவாங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகியன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த தேவனாகியன்ற வார்த்தை என்னது? ஏல் கிடையாது, எலோஹிம் என்கிற வார்த்தை. அது பன்மையில் தான் வருது, எங்கேயுமே அது ஒருமையில் வரல. நம்ம சங்கீதங்களின் புஸ்தகம் 110வது சங்கீதம் 1 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 110:1, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார் என்று தாவீது இந்த சங்கீதத்தை பாடும்போது சொல்லுகிறான். என்னன்னு சொல்றான்? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சல் உட்காரும்னு சொன்னதா இவன் சொல்லுகிறான். இது சங்கீதத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போ இதை யூதர்கள் பயன்படுத்துகிறாங்க. யூதர்கள் ஒரே தெய்வம் என்று சொல்லி தான் நம்புகிறாங்க. அவர்களுக்கு கூட இந்த பன்மை வெளிப்படல. எபிரேய மொழியில தான் அது இருக்குது, பன்மையில் தான் இருக்குது. ஆனால் தேவன் மூவராக இருக்கிறாருங்கிறது அப்போ வெளிப்படலை. அது அவங்களுக்கு வெளிப்படாமல் அவங்களுக்கே அது குழப்பமாக இருக்குங்கிறத இயேசு கிறிஸ்து அவங்க முன்னாடி போட்டு உடைக்கிறார். எப்படி போட்டு உடைக்கிறார்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம், மத்தேயு 22:41 46 வரைக்கும் உள்ள வசனங்கள். மத்தேயு 22:41 46 வரைக்கும். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்தாவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆகி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறு உத்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. இப்போ ஆண்டவர் கேட்குற சிம்பிள் கொஸ்டின் என்னது? கிறிஸ்து வரப்போறார்லப்பா, கிறிஸ்து யாருடைய குமாரன்னு கேட்குறார். அவங்க உடனே பளிச்சுன்னு என்ன பதில் சொல்கிறாங்க? தாவீதின் குமாரன். ஏன்னா தாவீதோடைய வம்சத்தில் அவர் தோன்ற போகிறார், அதனால தாவீதின் குமாரன் சொல்லிடுறாங்க. இது தீர்க்க தரிசனத்தின் காரியம், கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அவருடைய கொஸ்டின் என்னன்னா, கிறிஸ்து தாவீதோடைய குமாரன்னு சொல்றீங்கல்ல, ஆனால் தனக்கு வம்சத்தில் தனக்கு பின்னால் வரப்போகிற ஒருவரை தாவீது ஆண்டவர் என்று சொல்லி மென்ஷன் பண்ணுறானே, அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை கோட் பண்ணுகிறார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கின்னு சொல்லி. இப்போ தாவீது கிறிஸ்துவை ஆண்டவர்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தாவீது வாழ்கிறதுக்கு முன்னாடியே அவர்
இருக்கிறார் என்ற அர்த்தம். தாவீதுக்கு 1000 வருஷம் கழிச்சு தான் கிறிஸ்து பிறக்க போகிறார். ஆனால் தாவீதுக்கு முன்னாலே அவர் இருக்கிறார். அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறான்னு அவங்க கையில் இருக்கிற பைபிளில் அவங்க வாசிக்கிற சங்கீதத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எடுத்து கேட்குறார். அவங்களுக்கு என்ன செய்ய முடியல? பதில் சொல்ல முடியல. இப்போ திரியேகத்தை ஒத்துக்கொண்டு இருந்தாதான், தாவீதுக்கு முன்னாடியே கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க விசுவாசிச்சிருந்தாதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். கிறிஸ்து தாவீதுக்கு பின்னால வராருன்னு சொல்லும்போது எப்படி அவனை ஆண்டவர்னு சொன்னான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவங்களுக்கு அது அந்நாளிலே வெளிப்படாத சத்தியமாக இருந்ததுனால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இது அதுக்கு பின்னால் நமக்கு வெளிப்பட்டதுனால நமக்கு அது சிம்பிள் மேட்டராக இருக்குது. தாவீது எப்படி இப்போ ஆண்டவர்னு சொன்னால், ஆமாம் அவர் ஆண்டவர், ஆனால் ஆண்டவர்னு சொன்னால் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அவர்களுக்கு அது தெரியாத காரியமாக இருந்தது. இப்போ தேவன் அதற்கு முன்னாலேயே, கிறிஸ்து அதுக்கு முன்னாலே இருந்தார், அதுக்கு முன்னாலே செயல்பட்டார் என்று சொல்லும்போது தேவன் மூவரும் ஒரே ஒருவராகவும் இருக்கிறாருங்கிறத நம்ம இன்னொரு சம்பவத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு கரையேறும்போது இப்படி ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். மத்தேயு 3வது அதிகாரம் 16, 17. இப்போ தேவனை பன்மையில் சொல்லும்போது தேவன் மூவராக இருக்கிறார்னு சொல்லும்போது ஒருவரே மூவராக சேர்ந்து செயல்படுகிறார், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறார்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அது இப்போ ஒரு நாடகம் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாடகத்தில் டபுள் ரெட்டை வேஷம் போட்டெல்லாம் நடிப்பாங்கல்ல. ரெட்டை வேஷம் இல்லை, 3 வேஷம் கூட போட்டு நடிப்பாங்க. ஒரே ஆள் வெவ்வேறு வேஷங்களில் வர. அதுபோல் ஒரே தேவன் தாங்க, அவர் இங்கே எப்படி செயல்பட்டார், இங்கே எப்படி செயல்பட்டார், அங்கே அப்படி செயல்பட்டார்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அது அப்படியெல்லாம் இல்லை, அவர் மூவரவே இருக்கிறாருங்கிறத இந்த வேத பகுதி நமக்கு தெளிவு பண்ணுது. மத்தேயு 3, 16, 17. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இப்போ அந்த காட்சி அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருங்க. தேவகுமாரன் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வருகிறார். ஒரு கேரக்டர் வந்துச்சா, வானத்திலிருந்து வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் ரூபம் கொண்டு இறங்குகிறதை அவர் காண்கிறார். 2வது ஆள் தெரிஞ்சிச்சா. 3வது ஆள் பரலோகத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு அங்கிருந்து பேசுகிறாரா. இப்போ ஒரே காட்சியில் 3 பேரும் அட் அ டைம் அவைலபிளாக இருக்கிறாங்களா? அப்படி இருக்கும்போது இவர் தான் அவராக நடிக்கிறார், அவர் தான் இவராக வராருன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தேவன் மூவராய் இருக்கிறார். அவர் மூவராய் இருந்தாலும் நம்ம 3 தெய்வத்தை வழிபடுகிறவர்களா இல்லை, அவர் ஒருவராய் இருக்கிறான்னு தான் நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் ஒருவராய் இருந்து 3 ஆள் தத்துவம் உள்ளவராய் செயல்படுகிறார் என்கிறது கிறிஸ்தவத்தினுடைய மூல உபதேசங்கள்ல ஒன்று. இது போல ஒரு நம்பிக்கை வேற எந்த மதத்திலையும் பார்க்கவே முடியாது. இது கிறிஸ்தவத்துக்கு மட்டும் இருக்கிற ஒரு தனித்தன்மையான ஒன்று. ஒரே மெய் தேவன் எப்படி இருக்கிறாருங்க? மூவராய் 3 ஆள் தத்துவம் உள்ளவரா அவர் செயல்படுகிறார். இப்போ மூவராய் இருக்கிறார்னு சொல்லும்போது இம்மிடியட்டாக கொஸ்டின் என்ன வருது? அது லாஜிக்கே கிடையாதுங்களே, அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது கொஸ்டின் வருது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தேவன் ஆரம்பமே இல்லாதவராக இருக்கிறாருன்னு நம்ம நம்புகிறோம். அவர் அனாதி தேவன் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். அது எப்படி பாசிபிள்? ஆரம்பமே இல்லாத ஏதாவது ஒன்று இருக்கா? ஒன்று கூட கிடையாது. அப்படி எதுவுமே இருக்கவே முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கும். தேவன் ஆரம்பமே இல்லாதவர்ங்கிறத நம்ம நம்புகிறோம். அதே போல் முடிவே இல்லாதவர்னு சொல்லி நினைக்கிறோம். அவர் நித்தியமானவர் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு அதில் கொஸ்டினே வரல, டவுட்டே வரல. முடிவே இல்லாதது ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு குச்சி எடுத்திங்கன்னா அந்த குச்சிக்கு ஆரம்பமும் இருக்குது, அந்த குச்சிக்கு ஒரு முடிவும் இருக்குது. இப்போ அந்த ஒயர் கேபிள் எடுத்திங்கன்னா அதுக்கு இந்த பக்கம் ஒரு எண்டு இருக்குது, அந்த பக்கம் ஒரு எண்டு இருக்குது. எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு முடிவு இருக்கும். தேவனுக்கு ஆரம்பமும் இல்லையா, முடிவும் இல்லையா? ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் எதுவுமே கிடையாது உலகத்தில். அது எப்படி தேவன் அப்படி இருக்க முடியுங்கிறது நம்ம ரொம்ப கேட்கறது இல்லை. தேவன்னா அப்படிதான்னு நம்ம ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்.
இப்போ நான் இங்கே இருந்தேன்னா வீட்டில் இல்லை, வீட்டில் இருந்தேன்னா இங்கே இல்லை. சிம்பிள். என்னால் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஆனால் தேவனால் இங்கேயும் இருக்க முடியும், ஜப்பான்லேயும் இருக்க முடியும், அமெரிக்காவில் இருக்க முடியும். அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிற முடியும். அது எப்படி பாசிபிள்னு நம்ம கேட்குறதே கிடையாது. எனக்கு ஒரு சில காரியங்கள் தான் தெரியும், எனக்கு தெரியாத காரியங்கள் ஏராளமான காரியங்கள் இருக்குது. ஆனால் தேவனுக்கு தெரியாத காரியங்கள் என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது. அது எப்படி லாஜிக், அது எப்படி புரியும், அது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறது? ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். இது மாதிரி நமக்கு புத்திக்கு எட்டாத அநேக காரியங்களை தேவனை பற்றி வரும்போது நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி ஒன்று தான், ஒருவராக இருக்கிற தேவன் 3 ஆழ்த்தத்துவம் உள்ளவராக அவர் செயல்படுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இது பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு அதிகமாய் வெளிப்படாத விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் கர்த்தர் பொதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் நீங்களும் நானும் அதை குறித்து ஒரு தெளிவுக்குள்ளே வந்து தேவன் திரியேக தேவன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ இந்த திரியேக தேவனில் பிதாவுக்கும் தேவனுக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது, குமாரனுக்கும் தேவனுக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது, பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவனுக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது. இந்த மூவருக்கு இருக்கிற எல்லா குவாலிட்டிஸும் வேறு எந்த சிருஷ்டிக்கும் இல்லைன்னு பார்க்குறோம். இவர்கள் மூவருமே தேவன் என்கிற ஸ்டேட்டஸில் வராங்க. ஆனால் நாம் 3 தெய்வங்களை வழிபடலை, நாம் ஒரே தேவனை தான் வழிபடுகிறோம். அந்த ஒரே தேவன் 3 தன்மைகள் கொண்டவர். இந்த கான்செப்டுக்கு பேர் என்னது? ட்ரினிட்டி, திரியேகம். இது கிறிஸ்தவத்தினுடைய மூல உபதேசத்தில் ஒன்று. கிறிஸ்தவத்துக்கு 2வது மூல உபதேசம் என்னன்னு சொன்னால், நம்ம கையில் புனித நூல் ஒன்று இருக்குது. நம்ம வச்சிருக்கிற புனித நூலுக்கு பேர் என்னது? பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லி நம்ம ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சிருக்கிறோம். இப்போ இந்த புஸ்தகத்துக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அந்த அத்தாரிட்டி என்னன்னு சொன்னால், எது கரெக்டு எது கரெக்ட் இல்லைங்கிறத இந்த வேதாகமம் தான் டிசைட் பண்ணும். இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கு. ஆண்டவர் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வேற எதுவும் சத்தியம் கிடையாது. வசனமே சத்தியம்னு சொன்னா அதுல ஒரு ஏகாரம் வருது. ஏகாரம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா அது அல்லாம வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ரூல் அவுட் பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால சொல்றார், நம்ம கையில் இருக்கிற வேதம் என்னமா? அதுதான் சத்தியம். அது கூட நீங்க எதையும் சேர்க்கவே முடியாது, அதுக்கு வேற எதையும் ஈக்குவலா கொண்டு வரவே முடியாது. அது எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ள சத்தியம் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். இதை நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6:23, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார் வேதமே சத்தியம் என்று சொல்லி, சாலமோன் சொல்லும்போது சொல்லுகிறான் வேதமே வெளிச்சம் என்று சொல்லி. ஸோ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது கரெக்டு எது கரெக்ட் இல்லை, எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது நம்மளுடைய கால சூழ்நிலைகள் அல்ல. இப்போ இன்னைக்கு நவீன காலத்தில் இருக்கோம், அதிநவீன காலத்தில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நிறைய காரியங்கள் நூதனமான காரியங்களாய் நம்ம மத்தியில் நடமாடுது. ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி அதெல்லாம் யோசித்து கூட பார்க்க முடியாத காரியங்கள்லாம் இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்குது. அந்த சூழ்நிலையில் இருக்கிற நமக்கு ஏற்றது போல சத்தியம் மாறாது, அது அதே ஸ்டாண்டர்ட் இருக்கும். இந்த வேதம் அத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது, அது இத்தனை 1000 வருஷம் கழிச்சும் இவ்வளவு கலாச்சாரங்கள் மாறி இருந்தாலும், இவ்வளவு தூரத்துக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிருந்தாலும், இவ்வளவு தூரத்துக்கு அறிவு பெருத்து போயிருந்தாலும், நிறைய காரியங்கள் மாறி போயிருந்தாலும் வேதம் சொல்லுகிற சத்தியம் மாறவே மாறாது. இப்போ இந்த கல்ச்சருக்கு இது செட் ஆகும், அந்த கல்ச்சருக்கு அது செட் ஆகாது, அதெல்லாம் அந்த காலத்தில் சரியாக இருக்கும், இந்த காலத்துக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி நம்மளுடைய மாரல்ஸை அப் அண்ட் டவுன் நம்ம கொண்டு வந்துடுவோம் நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆனால் வேதத்தை நீங்களும் நானும் ஒரு நாளும் அப்படி செய்யவே முடியாது. உள்ளதே உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்களுக்கு மிஞ்சினது
தீமையினால் உண்டாயிருக்கும்னு வேதம் சொன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை அதெல்லாம் இன்னைக்கு செட் ஆகாது பிரதர், இன்னைக்கு இப்படி தான் பிரதர், நம்ம மாற்றிக்கிட்டு போக முடியாது. வேதம் சொல்லுகிறது தான் என்னவா சத்தியம். இன்னும் 2000 வருஷம் கடந்து போனால் கூட மனுஷன் நிலாவுக்கு போனாலும் சரி, மார்ஸுக்கே போய் செட்டில் ஆனாலும் சரி, எதுவுமே மாறாது. வேதம் சொன்னதில் ஒரு அப்டேட்டே கிடையாது, ஒரு ரிவிஷனே கிடையாது. வேதம் சத்தியம். ஸோ பைபிளுடைய அந்த ஒரு அத்தாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அத்தாரிட்டியை வேறு எந்த மதமும் அவர்களுடைய புனித நூலுக்கு கிளைம் பண்ணுறது இல்லைங்கிறோம் நீங்கள் கவனிக்கணும். எல்லாருக்கும் புனித நூல் இருக்குது. யாருமே இது தாங்க சத்தியம், இது கிழிக்கிறது தான் கோடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை ஒரு கைட்லைனாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய மூல உபதேசத்தில் ஒன்று என்னன்னு சொன்னால், உங்களுடைய என்னுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களும் நானும் காரியங்களையும் மாரல்ஸையும் அப் அண்ட் டவுன் கீழே கொண்டு வரதெல்லாம் அது சொசைட்டி செய்கிற விஷயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது சத்தியம். கடைசி நாளில் நியாயம் தீர்க்க போகிறது இந்த வசனத்தின் அடிப்படையில் தான். ஸோ நம்ம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாலும், நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும், வசதி இருந்தாலும் வசதி இல்லைனாலும், வேதம் சொல்லுகிறது தான் சத்தியம். நான் படிக்கலை, எனக்கு தெரியாது, எனக்கு புரியல, அதெல்லாம் எனக்கு நான் யூஸ் பண்ணலன்னு சொல்லி நீங்கள் எடுத்து ஓரமாக வச்சிட்டாலும் அதுதான் சத்தியம். அதுதான் கடைசி வரைக்கும் நம்மை நியாயம் தீர்க்க போகிற காரியமாக வருது. இப்போது தேவனை பற்றின வெளிப்பாடுகள் இருக்குது, தேவனை பற்றின அது நடக்க போகிற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. சொல்ல போனாக்கா நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. நான் செத்து போனேன், நான் பரலோகத்துக்கு போனேன், நான் நரகத்துக்கு போனேன், இதை பார்த்தேன் அதை பார்த்தேன், தேவதூதன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், தேவன் எங்கள் வீட்டுக்கு வந்தார், நாங்கள்லாம் டின்னர் உட்காந்து சாப்பிட்டோன்னா என்ன வேணாலும் சொல்லட்டும். நீங்கள் யார் எதை சொன்னாலுமே சரி, என்ன எதை வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணணுமா? வேதமே சத்தியம், அவ்வளோதான், சிம்பிள். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து படித்து பாருங்களேன். எல்லாரும் சொல்கிறதுனா நான் செத்து போனேன்னா ஒரு பிரைட் லைட்டை பார்த்தேன், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனேன். வேதம் அப்படி சொல்லவே இல்லை. அதனால அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நம்ம அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கொஸ்டின் பண்ணல, அதோடைய ட்ரூத்ஃபுல்னஸை தான் கொஸ்டின் பண்ணுறோம். அது அவங்களுக்கு சப்ஜெக்டிவாக கரெக்டாக இருக்கலாம், ஆனால் அப்ஜெக்டிவ் ட்ரூத்தாக அது இருக்காது. அதை நம்ம சத்தியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருந்ததுனால அது உண்மை என்று சொல்லி ஆகாது. அது அவர்களுடைய தனிப்பட்ட அனுபவம். வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம எல்லாருக்கும் பொதுப்படையாக இருக்கிற ஒரு சத்தியமான காரியம் என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். இது கிறிஸ்தவத்துக்கு மாத்திரம் இருக்கிற மூல உபதேசம் நம்பர் 2. இது இல்லாமல் மாம்சத்தில் கிறிஸ்து வெளிப்படுகிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து வந்தார். மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து இப்படி ஒரு கிளைம் கொடுக்குறார். அதாவது நார்மலாக சொல்லுவாங்க, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னு சொல்லி, எல்லா சாலைகளும் நேராக கடைசியில் தலைநகரமாகி ரோமுக்கு தான் போகுதுன்னு சொல்லி. அல்லது எல்லா நதியும் எங்கே போய் விழுதா? சமுத்திரத்தில் தான் போய் கலக்குது. ஸோ நீங்கள் எந்த வகையில் கடவுளை கும்பிட்டாலும் கடைசியில் எல்லாரும் அந்த கடவுள்கிட்ட தான் ஃபைனலாக வந்து சேருகிறோம் என்கிறது ஒரு தத்துவம் சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் 33 கோடி தெய்வங்கள் இருக்கிறாங்க. அந்த தெய்வங்களில் நானும் ஒன்றுன்னு சொல்லி இயேசு சொல்லலை. இயேசு வந்தப்போ அவர் ஒரு காரியம் சொல்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம், யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வாரான் என்று சொல்லி அடிச்சிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து நானும் வழி சத்திய ஜீவனம் சொல்ல, நான் வழி சத்தியம் ஜீவன் சொல்ல, அவர் ஒரு யூனிக்னஸை கிளைம் பண்ணுறார், தனித்துவத்தை அவர் பறைசாற்றுகிறார். நான் தான், என்னை எல்லாமே வேற வழியே கிடையாது, பிதாவின் இடத்துக்கு வரணும்னா என் வழியாக தான் வரணும்னு கிளைம் பண்ணுறார். கிறிஸ்தவத்தினுடைய 3வது அஸ்திபாரம் என்னன்னு சொன்னால், மூல உபதேசம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்து ஒருவர் தான் வழி, கிறிஸ்துவ அல்லாமல் வழியே கிடையாது. எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், எத்தனையோ வழிபாடுகள் இருக்கலாம், எத்தனையோ கோடி பேர் அதை தொழுது கொள்ளுகிறவங்களா சேவிக்கிறவங்களா இருக்கலாம். இது ஒரு மைனாரிட்டியாக தான் இருக்குது. அப்போ வாஸ்ட் மெஜாரிட்டி கிறிஸ்துவை அறியாதவர்களாகவும் கிறிஸ்துவை பின்பற்றாதவங்களாம் இருக்கு. அப்போ அவங்க கதையெல்லாம் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் பேசலாம். வேதம் சொல்லுகிற ஒரே வார்த்தை இதுதான்,
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாம ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான்னு இயேசு கிறிஸ்து ஒரு கிளைம் கொடுக்கிறார். எய்தர் நம்ம அந்த கிளைம் அக்செப்ட் பண்ணணும் அல்லது அவரை ரிஜெக்ட் பண்ணணும், இல்லையா? அப்போஸ்தலர்கள் எழுந்து போதிக்க ஆரம்பிக்கும் போது, அவங்கள சேலஞ்ச் பண்ணும்போது அவங்க சொல்ற வார்த்தை அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஸ்ட்ரைட், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். இப்போ ரொம்ப தெளிவா, சந்தேகத்துக்கே இடம் இல்லாம ஒரு கிளைம் வைக்கப்படுது. என்னன்னு சொல்லி, இயேசு ஒருவர் தான் வழி என்று சொல்லி. இது கிறிஸ்தவத்தினுடைய மூல உபதேசங்கள்ல ஒன்று, அஸ்திபாரமாகிய உபதேசங்கள்ல ஒன்று. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது நம்முடைய மற்ற மத நண்பர்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. என்னன்னு ஏற்றுக்கொள்வாங்க? அந்த லிஸ்ட் இருக்குது, அதோட இதுவும் ஒன்றா ஆட் பண்ணிக்குவாங்க. நிறைய சாமியாருங்க புதுசு புதுசாக தங்களை தெய்வம்னு சொல்லிட்டு தங்களை நான் தெய்வத்தினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லி எவ்வளோ கிளைம்ஸ் வருது. அவங்களுக்கும் ஒரு படம் வச்சு அவங்களுக்கும் ஒரு பூஜை பண்ணிட்டு போகிறது அவங்களுக்கு ஈஸி. ஆனால் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் பண்ணணும். இப்போ அதுதான் முடியாத விஷயமா இருக்குது. அதுதான் கர்த்தரும் சொல்கிறார். இயேசு ஒருவர் தான், அவரை அல்லாமல் அவருக்கு ஈக்குவலாவோ எதுவோ எந்த காரியத்தையும் நீங்கள் கொண்டு வரவே முடியாது. அது எப்படி பிரதர், இப்போ மற்றதெல்லாம் வேஸ்டா, இவர் ஒன்று தானான்னு சொல்லி அவர் அப்படி தான் கிளைம் பண்ணுறார். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மூல உபதேசம். 4வது காரியமாய் மூல உபதேசம் என்னன்னு சொன்னால், அவர் மாம்சத்தில் வந்தார், ரட்சிப்பு அவர் மூலமாக மட்டும்தான்னு சொல்லும்போது, அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு என்னுடைய காசு பணத்தினாலேயோ என்னுடைய திறமையினாலேயோ நான் அதை சம்பாதிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவன் கிஃப்டா கொடுக்கிறார், ஈவா கொடுக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்கிறது எப்படி பெற்றுக்கொள்கிறோமா? விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோமா? விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோமா? அவர் கொடுக்கிறது எப்படி கொடுக்கிறாரா? கிருபையினாலே கொடுக்கிறார். இப்போ கிருபையினாலே கொடுக்கறதுனா அது தகுதியினாலே கொடுக்கலன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு ஆள் வேலைக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைப்பிஸ்ட் வேலைக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் நான் சில தகுதிகள் எதிர்பார்ப்பேன். என்னெல்லாம் தகுதி எதிர்பார்ப்பேன்? தமிழ் இங்கிலீஷ் டைப்பிங் தெரியுதா, அதில் ஸ்பீடு இருக்குதா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பேன். இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் டிக் ஆகுறாங்களோ அவங்கள தான் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவேன். அதில் நான் இன்டர்வியூ பண்ணி அதுலேருந்து செலக்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு சின்ன வேலைக்கு நான் என்னன்னு வச்சு பார்ப்பேன், நான் எதிர்பார்க்குற தகுதிகள் இருந்தால் வைப்பேன். ஆனால் நமக்கு தேவன் தகுதி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோமே, ஒருத்தர் கூட தேறி இருக்க மாட்டோம்னு வேதம் சொல்லும். ஒருத்தர் கூட தேறி இருக்க மாட்டோம். அவர் அப்படி தகுதியின் அடிப்படையில் நம்மை தெரிந்து கொள்ளலையாம், கிருபையின் அடிப்படையில் தெரிந்து கொள்கிறார். கிருபையின் அடிப்படையில் தெரிந்து கொள்கிறதுனா என்னது? தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தயவு பேர் தான் கிருபை. ஒரு எக்ஸாம் ஷீட்டில், அவன் ஆன்சர் ஷீட்டில் 35 மார்க் வாங்கினா பாஸு, அந்த பையன் 30 மார்க்கு தான் எழுதியிருக்கான். அதோடைய மதிப்பு அவ்வளோதான், 30 மார்க்கு தான் போட முடியும். ஆனால் 5 மார்க் கொடுத்தா அவன் பாஸ் ஆவான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே இறக்கப்பட்டு அந்த டீச்சர் இங்கேயும் அங்கேயும் 1/2 மார்க்கு 1 மார்க்குன்னு சேர்த்து ஒரு 5 மார்க் சேர்த்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 மார்க்கு அவன் ஏர்ன் பண்ணது இல்லையா? 5 மார்க் என்னது? கிரேஸ் மார்க். தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துக்கு பேர் என்னது? கிரேஸ். அதை தான் நம்ம தமிழில் கிருபை என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு எனக்கோ உங்களுக்கோ கர்த்தர் தகுதியின் அடிப்படையில் வச்சிருந்தார்னா நம்ம யாரையும் வந்திருக்க போகிறது இல்லை. ஆனால் நம்மை கிருபையின் அடிப்படையில் கூப்பிட்டுருக்கிறார். அன்றியும் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில். என்னவா? நம்மிலே ஞானவான்கள் அநேகர் இல்லை, பலவான்கள் அநேகர் இல்லை.
அவர் என்ன செய்திருக்கிறாராம், உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம். இட் இஸ் பியூர் கிரேஸ். அவர் கிருபையினாலே அதை கொடுக்கிறார், நாம் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம். இது வெறும் கிஃப்ட். இட் cannot be earned. இதை சம்பாதிக்க முடியாது. ரட்சிப்பை நாம் சம்பாதிக்க முடியாது, இது ஈவாய் வருகுதுன்னு சொல்லி வேதம் போதிக்குது. இப்போ ரட்சிப்புக்கு காசு கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்னு எவ்வளோ பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவங்க மற்ற மதங்களில் பணம் செலவு பண்ணி தெய்வத்தை ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் இந்த தெய்வத்தை நீங்கள் அப்படி ப்ளீஸ் பண்ணி காரியங்களை செய்ய முடியாதான். இது பியூர் கிரேஸ், நாட் பை ஆக்ஷன். ஃபெய்த்னால தான் நாம் இதை பெற்றுக்கொள்கிறோம். இது வேதத்தினுடைய அஸ்திபார மூல உபதேசங்களில் நம்பர் 4. 5வது காரியம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்து வந்தார், கிறிஸ்து மரித்தார். இப்போ மரித்த கிறிஸ்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இங்கே தான் முக்கியமான பாயிண்டே வருது. நம்ம நார்மலாக நாலெட்ஜ் கெயின் பண்ணுறதுக்கு அநேக விதங்களில் படிக்கிறோம். அதில் இது என்ன சொல்கிறது, சயின்ஸ் வந்து ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணுது. இப்போது சயின்டிஃபிக்காக நம்ம நிறைய காரியங்களை பார்த்து சயின்டிஃபிக் பேசிஸில் நாலெட்ஜ் கெயின் பண்ணுறோம். நம்ம ஆக்சுவலாக என்ன செய்கிறோம், நாம் அதனுடைய இந்த காரியம் எப்படி இருந்திருக்க முடியும், இது எப்படி வந்துச்சு, இது எப்படி செயல்படுதுன்னு நம்ம எல்லா காரியங்களையும், சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் ஸ்டவ் எரியதாக இருந்தாலும் சரி, அது சயின்டிஃபிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? எல்லா காரியங்களையும் நம்ம அதே மாதிரி ஹியூமன் லைஃப்பை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், நம்ம எங்கேருந்து வந்தோம் எங்கே போகிறோம்னு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னு பார்த்தோம்னு சொன்னால் சயின்ஸ் அதுக்கு பதில் சொல்கிறதே கிடையாது. நம்ம எங்கேருந்து வந்தோம்னு சயின்ஸ் சொல்லாது. நம்ம இருக்கிறோம்னு சொல்லும், நம்ம இருக்கும்போது இதெல்லாம் செய்கிறோம்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னு சயின்ஸுக்கு தெரியாது. சயின்ஸுக்கு இது என்ன தெரியும், நம்ம பிறந்தோம், இப்போ இருக்கிறோம், என்ன செய்கிறோம், சரி ஏஜ் ஆனோடனே நம்ம எல்லாம் இல்லாமல் போகிறோம், அவ்வளோதான். நமக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது, இவ்வளவு தான் சயின்ஸுக்கு தெரியும். சயின்ஸால் சொல்ல முடியாத காரியம் என்னன்னு சொன்னாக்க, நம்முடைய மரணம், மரணத்துக்கு பின்னால் என்ன தெரியாது. யாரும் செத்து போனவங்க திரும்ப வந்ததில்லை, நாமளும் போய் பார்த்ததில்லை, அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதை விளக்குகிறதுக்கு தான் தெய்வ நம்பிக்கை உள்ள வருது. என்ன சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் எது வருது, நமக்குள்ள நம்பிக்கை அங்கே செயல்பாட்டுக்குள்ளே வருது. இந்த நம்பிக்கை வெவ்வேறு தெய்வங்களை நம்புகிற நம்பிக்கைகள்லாம் இருக்குன்னு சொன்னேன். நாமும் இயேசு என்கிற ஒரு தெய்வத்தை வழிபடுகிறவர்களாக இருக்கிறோம். இப்போது எல்லா மதங்களுமே இந்த ஆரம்பம் எங்கன்னு சொல்லுது, இந்த முடிவுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இந்து மதம் என்னன்னு சொல்லுது, நம்முடைய துவக்கம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லுது, பிரம்மன் என்கிற ஒரு தெய்வத்தினுடைய பிம்பமாய் நாம் இந்த பூமியில் தோற்றமளிக்கிறோம், நாம் செயல்படுகிறோம். இது மாயையான ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது. நம்மளுடைய தோற்றம் எல்லாம் மாயை, பார்க்குறதெல்லாம் மாயை. இது அந்த அதாவது அந்த அந்த என்ன சொல் அந்த ஃபிலாசபி அவங்க சொல்கிற காரியம். இப்போ இது எப்படி போய் முடிய போகுதா? எல்லாரும் சாகுறோம்ல, யாருமே இங்கே பர்மனெண்ட்டாக இல்லை, எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல. இந்த முடிவும் இந்த முடிவுக்கு பின்னால் என்னன்னு அது சொல்லுது, நம்ம இந்த உலகத்தில் ஜீவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய நல்லது கெட்டது வச்சு ப்ளஸ் மைனஸ்லேருந்து கர்மா என்கிற காரியத்தை நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஓவர் பண்ணுவோம்னு சொல்லுது. இதில் நீங்கள் பாசிட்டிவ் கர்மா அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக நீங்கள் அந்த பிரம்மனோட போய் ஐக்கியமாயிருவீங்கன்னு சொல்லுது. அதுதான் முக்தி அடைகிறதுன்னு சொல்லுது. இது அவங்களுடைய நம்பிக்கை. இதே போல் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குது. இப்போ ஒரு சேலஞ்ச் என்னன்னு சொன்னால், எக்ஸ்பிளனேஷன்லாம் ஓகே, கேட்குறதுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, ஓகே, ரொம்ப ஃபேன்சிஃபுல்லாக இருக்குது, ஓகே. கொஸ்டின் என்னன்னு சொன்னால், என்ன ப்ரூஃப், ஆதாரம் என்னங்கிறது தான் காரியமே. கிறிஸ்தவம் மட்டும்தாங்க மொத்த உலகத்தில் தான் சொல்லுகிற காரியத்துக்கு ஆதாரமும் சேர்த்து கொடுக்குது. இப்போ என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ இந்து மதத்தில் என்ன ஆதாரம்னு கேட்டால், அது நாங்கள் நம்புகிறோம் பிரதர், நம்புறது தான். நீங்கள் நம்பிக்கையெல்லாம் கொஸ்டின் பண்ணக்கூடாது, நான் அதை நம்புகிறேன், அவ்வளோதான்.
அவங்கள பொறுத்த வரைக்கும் கல் நம்பினா அது கல், தெய்வம் நம்பினா அந்த கல் தெய்வம், அவ்வளோதான். ஸோ என்ன நம்புகிறோமோ அதுதான் சொல்லி அவங்களுடைய காரியம். அவங்களுக்கு ஆதாரம் அவசியமே இல்லை. எந்த மதத்துக்கு போனாலும் அவங்க சொல்லுவாங்க ஆதாரம்லாம் கேட்கக்கூடாது, அது நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்தவம் மட்டும்தான் ஆதாரம் கொடுக்குது. நீங்களும் நானும் வெரிஃபையபிள் ட்ரூத் என்னன்றதை செக் பண்ண முடியும். என்ன ஆதாரமாக? இயேசு கிறிஸ்து ஜீவிக்கும்போது அவரிடத்துல நீங்கள் இன்னார்தாங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொன்ன ஒரே எவிடன்ஸ் என்னன்னு சொன்னால், நான் மரித்த பின்னால் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துப்பேன். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் உங்களுக்கு இல்லை. எப்படி யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தானோ அதே போல் நானும் பூமியின் இருதயத்தில் 3 நாள் இருப்பேன்னு சொல்லி சொன்னார். ஓகே, ஃபைனலாக ஒரு நாள் அவரை பிடிச்சி சிலுவையில் அடிச்சுட்டாங்க, செத்து போயிட்டார், கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் அவருக்கு என்னெல்லாம் சடங்கு செய்யணுமோ அதை செய்கிறதுக்காக வர்றாங்க. வந்த இடத்துல கல் புரட்ட போட்டிருக்குது, உள்ள 2 தூதர்கள் தான் உக்காந்துருக்காங்க. அந்த தூதர்கள் என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்திரீகள் இடத்துல, இயேசு இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிரோட எழுந்தார்னு சொல்கிறார். இப்போ இயேசு தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்ததுனால இயேசு தாம் சொன்னபடியே என்னது ஆக்சுவலாக தேவனுடைய குமாரன். இப்போது நான் என்ன கலெக்டர்னு சொல்லிக்கலாம். விஷயம் தெரியாதவங்க பாதி பேர் என்னை நம்பலாம். விஷயம் தெரிஞ்சவங்க நீங்கள் தான் கலெக்டர்னு எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்க. இல்லை, நான் கலெக்டர் தான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும்ல. இப்போ நான் வந்திருக்கிற காரில் மேலே ஹெட்லைட்டோட, எனக்கு முன்னாடி ஒரு எஸ்கார்ட்டு பின்னாடி ஒரு எஸ்கார்ட்டோட நான் ஒரு 10 பேரோட வந்திருந்தேன்னு சொன்னால் நான் கலெக்டர்னு சொன்னால் நம்புறதுக்கு ஈஸி, டக்குன்னு ஓகே இவர் கலெக்டர் தான், ஏன்னா அதுக்கு உண்டான சாட்சிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இயேசு தன்னை தெய்வம்னு சொல்கிறார், போகிற வரவெல்லாம் தன்னை தெய்வம்னு சொல்கிறான். இப்போ எது தெய்வம்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா, இயேசு ஒரு அடையாளம் கொடுக்குறார், இதுதான் பாருன்னு சொல்கிறார். அதேபடி அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்திருக்கிறார். அதனால அவர் சொன்னபடியே அவர் என்னவா இருக்கிறார், தெய்வமாக இருக்கிறார். அவர் சொன்னபடியே உயிரோடு எந்திரிச்சிட்டதுனால இன்றைக்கி அண்ணாவுடைய கல்ற மூடி இருக்குது, எம்ஜிஆர் கல்ற மூடி இருக்குது, ஜெயலலிதா கல்ற மூடி இருக்குது, நீங்கள் எங்கே எந்த தலைவருடைய கல்ற போனாலும் மூடி இருக்குது. திறந்திருக்கிற ஒரே கல்ற எது தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் கல்ற தான். காலியாக இருக்கிற ஒரே கல்ற இயேசு கிறிஸ்துவின் கல்ற தான். அது இத்தனை 1000 வருஷம் ஆனாலும் அது நமக்கு சாட்சி சொல்லுகிற காரியமாக இருக்குது. ஸோ மரித்த கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்கிறது வெறும் நம்பிக்கை இல்லை, அது ஆதாரத்துடன் கூடிய ஒரு உண்மை. சரிங்களா? இப்போ உயிரோடு எழுந்த இயேசு நிறைய காரியம் சொல்லினார் அவர் உயிரோடு இருக்கும்போது. இப்போ அவர் சொன்னபடியே தெய்வமானா அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் என்ன வார்த்தை ஆகிடும், தெய்வத்துடைய வார்த்தை ஆகிடும். அவர் உயிரோடு இருக்கும்போது நிறைய காரியம் சொன்னவர் நித்திய ஜீவன் ஒன்று பற்றி பேசிக்கிட்டு இருந்தார், நித்திய ஆக்கினைன்னு பற்றி ஒன்று பேசிக்கிட்டு இருந்தார். இந்த நித்தியம்னா என்னது, இந்த உலகத்தில் ஒன்றுமே நித்தியம் கிடையாது, பர்மனெண்ட் கிடையாது இல்லை. அவர் இந்த உலகத்திலேருந்து நீங்கள் கடந்து போகும்போது நித்தியமான ஒரு உலகத்துக்குள்ளே போகிறீங்கன்றதை அவர் போதிச்சார். நம்ம சொன்னோம் செத்தாதாங்க நான் இப்போ இது சுடுகாடு தெரியும், யாருக்கு தெரியும், செத்தப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும், நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் செத்தப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னன்னு சொல்கிறாரு, நித்தியம் என்கிற ஒரு உலகத்துக்குள்ளே போகிறீங்க, அங்கே நித்திய ஜீவனும் இருக்குது, நித்திய ஆக்கினையும் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ அவர் சொல்கிறத நம்பலாமா நம்பக்கூடாதா? அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தாருன்னு சொன்னால் அது நம்மளுக்கு டைரெக்டாக பாதிக்கிற காரியம். அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஹிஸ்ட்ரியில் நடந்தேறின ஒரு என்ன சொல்ல ஈவெண்ட்ஸில் ஒரு ஈவெண்ட்டாக கடந்து போயிடலாம். ஆனால் இத்தனை 1000 வருஷம் கழித்து இன்றைக்கி உட்காந்து நம்ம அதை தியானிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அது நம்முடைய எதிர்காலத்தை டைரெக்டாக பாதிக்கிற காரியமாக இருக்குது. நான் நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறேன்னா நித்திய மரணத்துக்குள்ளே போகிறேன்னான்னு இன்றைக்கி நான் டிசைட் பண்ணணும்னு அந்த கட்டாயத்துக்குள்ளே நம்ம வந்துடுறோம். இப்போ இதை அப்போஸ்தலர் போதிக்கும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. வாசிக்கலாம் சில வசனங்களை. ரோமர் 4வது அதிகாரம் 24-25. ரோமர் 4:24-25. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், ஆனால் அது எனக்கு டைரெக்டாக லிங்க் ஆகுது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.
யாரோ மரிச்சாங்க யாரோ எழுந்தாங்கன்னு இல்லை, அது என்ன டைரெக்டாக பாதிக்கிற விஷயம். நான் அதனால தான் நீதிமான் ஆகிறேன்னு வசனம் சொல்லுது. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அவர் கல்ற காலியாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல, ஒரு நாள் நம்மளையும் கூட தூக்கிட்டு போய் கல்றையில் வைக்க போகிறாங்க, மூடிட்டு போயிட போகிறாங்க. அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, கொஞ்ச நாள் அழுவாங்க, அப்புறம் நம்மளை மறந்துடுவாங்க. அதுதான் உலகம். ஆனால் நீங்கள் மரித்து அங்கேயே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறது இல்லையா. அவரை எழுப்பினவர் உங்களையும் ஒரு நாள் எழுப்ப போகிறார்னு வேதம் சொல்லுது. மரித்தோர் யாவரும் உயிரோடு எழும்புகிற ஒரு நாள் வரப்போகுது. அவரை எழுப்பினவர் உங்களையும் தம்முடைய ஆவியினாலே எழுப்புவார்னு சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 2 கொரிந்தியர் 4:14. 2 கொரிந்தியர் 4:14. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம், நம்புகிறோம். இல்லை, திஸ் இஸ் சம்திங் வி நோ. இது ஃபேக்ட். அப்படி சொல்லுகிற காரியம், சும்மா நம்பிக்கை இல்லை. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனம். கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அது என்ன ரகசியம், என்ன மகிமையா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எல்லாரும் சாக போறோம்னு சொன்னேன். உலகத்தில் எல்லாருடைய முடிவும் இருக்கு, எல்லாரும் சாக தான் போறாங்க. ஆனால் எனக்கு, நான் இந்த பூமியில் கொஞ்ச நாள் ஜீவிச்சு கடந்து போகிறது பெரிய விஷயம் இல்லை. நான் கண்ணை மூடுனா அடுத்து எனக்கு என்ன இருக்குது? மகிமை காத்திருக்கு. அந்த மகிமைக்குரிய நம்பிக்கை எங்க இருக்கு? அது கிறிஸ்துவில் இருக்கு. அதுதான் அதில் பியூட்டி. இந்த கிளைம் இருக்கு பாருங்க, இந்த இப்படி தான் நடக்கும், இயேசு தான் இதை செய்ய போகிறார், மரணத்துக்கு அப்புறம் இதுதான், அதை ஆதாரத்துடன் சொல்லுகிற காரியம் வேற எந்த மதத்திலையும் நீங்கள் பார்க்க முடியாது, வேற எந்த நம்பிக்கையிலையும் இது கிடையாது. கிறிஸ்தவத்துக்கு இது தனித்தன்மையானது. ஸோ கிறிஸ்தவத்தை நீங்கள் வேற எந்த மதத்தோடையும் ஒப்பிடவே முடியாது. அது போல தான் இது எல்லாம் ஒன்று தான் சொல்லி சாதாரணமாக சொல்லிட்டு போயிட முடியாது. நாம் 5 காரியம் பார்த்தோம். இந்த 5 காரியம் என்னன்னு சொன்னேன்? மூல உபதேசம் என்று சொன்னேன். அஸ்திபாரமாகிய காரியம். கட்டடம் கண்ணுக்கு தெரியும், அஸ்திபாரம் கண்ணுக்கு தெரியாது. இப்போ கண்ணுக்கு தெரியாது இருக்கிற இந்த காரியம் கீழே இருக்கணும் இல்லையா? அது இல்லைன்னா கட்டடம் நிற்காது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் அது நிலைக்காது. ஒரு சின்ன புயலோ அல்லது வேற ஏதோ வந்தால் அந்த கட்டடம் நிற்காது. ஸோ இந்த அஸ்திபாரம் நமக்கு இருக்கிறது அவசியம். நம்ம ரொம்ப நாள் கிறிஸ்டியனாக இருக்கலாம், நமக்கு நல்ல பைபிள் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த அஸ்திபாரமான உபதேசத்தில் நிற்கிறவங்களாம் இருக்கணும். அது எப்படி பிரதர் இது கூட இல்லாமல் இருப்பாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இருக்கிறாங்க, இருப்பாங்க. ஏன்னா பிசாசு நம்மளை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறான்னு சொன்னேன்ல. உங்களை என்னையும் விழுங்கணும்னா அவனுடைய யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பேய் மாதிரி நின்னான்னா நாம் யாரும் ஏமாற போகிறதில்லை. அப்படி தானே? நம்ம தான் அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோமே. அவனுடைய யூனிஃபார்மில் வந்தால் நம்ம அவனை நம்ப மாட்டோம். அதுக்கு பதிலாக அவன் மாறு வேஷத்தில் வந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் கையில் ஒரு பைபிள் எடுத்துகிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் இந்த பைபிள்லேருந்தே உபதேசிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஷனே ஸ்டார்ட் ஆகும். அவனை பார்த்தா பிசாசு மாதிரி தெரியல, பைபிள்லேருந்து தான் சொல்கிறான், சொல்கிறதெல்லாம் வேத வசனங்களை தான் கோட் பண்ணுறான். அப்போ நமக்கு என்ன வருது? குழப்பங்கள் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவனுடைய அட்டாக்கு மேலே இருக்கிற பில்டிங் இல்லை, மேலே இருக்கிற பில்டிங் அது பாட்டுக்கு நிற்கட்டும், கீழே இருக்கிற அஸ்திபாரத்தை நோண்டி எடுத்துட்டோன்னா பில்டிங் தானாக விழுந்துடும். அவனுடைய அட்டாக் அதுதான். புரியுதுங்களா? இப்போ திரியேகம்னு சொல்லி முதல் காரியம் சொன்னேன். திரியேகம்
அதாவது தெய்வம்னா என்னங்க, நிறைய இருக்குது, காரியங்கள் இருக்குது. அதில் எங்களுடைய தெய்வம் மற்ற தெய்வம் போல கிடையாது. எங்களுடைய தெய்வம் ஒருவராக இருந்து மூவராக இருந்து செயல்படுகிறவர், மூவர் தான் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி நாம் திரியேகம் என்கிற ஒரு கான்செப்டை வேதத்திலிருந்து பார்க்கிறோம். இப்போ இந்த கான்செப்டை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை டைல்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன அடி வாங்கிரும் சொன்னால், கிறிஸ்துவனுடைய தெய்வத்தன்மை கொஸ்டின்குள்ளே வந்துடும். கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தார், அவர் ஒரு மனுஷனாக இருந்தார்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேவன் என்று சொல்லி எடுத்துட்டீங்கன்னாலே, இயேசு கிறிஸ்து ஒரு துவக்கம் இருக்குன்னு சொல்லி ஒப்புக்கொண்டீங்கனாலே அவருக்கு ஒரு முடிவு இருக்குன்னு ஆயிரும். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு ஒப்பானவர் இல்லை, அவர் தேவனுக்கு கீழானவர்னு சொல்லி வரும்போது அவர் தேவ தூதர்களில் ஒருவர்னு சொல்லி வந்துடும். இப்படியெல்லாம் போதிக்கிற போதனைகள் இன்னைக்கு நேற்று இல்லை, முதல் நூற்றாண்டிலிருந்தே இருக்குது. அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் என்று சொல்லி ஒரு விசுவாச பிரமாணம் நம்ம அறிக்கை எடுக்கிறோம். ஏன் அறிக்கை எடுக்கிறோம் தெரியுமா? இந்த திரியேகத்தை பற்றின குழப்பங்கள் இருந்தது. அந்த குழப்பங்கள் மிகுதியாக இருந்தப்போ, எப்பா இதெல்லாம் வம்பு வேண்டாம், என்ன இருக்குன்னு நம்ம என்ன நம்புறோன்றத விசுவாச அறிக்கையாவே சொல்லுவோம்னு சொல்லி அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சபை கொண்டு வந்தது. அப்புறமும் இது அடங்கலை, அப்புறமும் அதிகமான பிரச்சனைகள் வந்தது. இயேசுவை வேற வேற விதத்தில் வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிசியா என்கிற ஒரு பட்டணத்தில் ஒரு கவுன்சிலை கூட்டி மறுபடியும் ஒரு விசுவாச பிரமாணத்தை கொண்டு வருகிறாங்க. இது நிசியா விசுவாச பிரமாணம். இதில் இன்னும் விவரமாக திரியேகத்தை பற்றி பேசுகிறதா இருக்கும். ஸோ சபையில் அவ்வளோ முயற்சிகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் அதற்கு விரோதமாக எழும்புகிற பிசாசினுடைய காரியங்கள் அவ்வளவு இருக்குது. இப்போ கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் மத்தியிலேயே நமக்கு திரியேகத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கன்னு சொன்னால் நமக்கு விளக்கி சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கிறதா பார்க்குறோம். நாம் இதில் கன்ஃபியூஸ் ஆகாமல் தெளிவாக இருக்கணும். தேவன் ஒருவராக இருக்கிறார், ஒருவராக இருக்கிற தேவன் மூன்று ஆள் தத்துவம் உள்ளவராக செயல்படுகிறவராக இருக்கிறார். அது எப்படிங்கன்னு சொன்னால் அது அப்படி தான். அது எனக்கு புரியலையேன்னு சொன்னால் தேவன் எங்கும் நிறைந்திருக்கிறார்ன்றது மட்டும் எப்படி புரிஞ்சுது இல்லை? அது மட்டும் புரியுது, இது எப்படி புரியல? தேவன் எங்கு நிறைந்திருக்கிறார், அதை அவரால் செய்ய முடியும்னா இதையும் அவரால் செய்ய முடியும். இந்த காரியத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது அவசியம். டவுட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது காரியம் என்ன சொன்னேன்? வேதாகமத்தினுடைய அதிகாரம் அதுதான், அதுவே சத்தியம். அது அல்லாமல் வேற எதையும் கொண்டு வரக்கூடாது. இப்போ வேதத்துக்கு சமமாய் பாரம்பரியத்தை கொண்டு வருகிற பெரிய திருச்சபையே இருக்கு. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் மட்டும் இல்லாமல் பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பாரம்பரிய போதனைகள் என்று அவைகளையும் இதுக்கு சமமாய் கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கு அடியில் இல்லை, இதுக்கு சமமாய். இப்போ வேதம் சொல்லுகிறதையும் எடுத்துக்குவாங்க, இந்த பாரம்பரியம் சொல்கிறதையும் எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த பாரம்பரியம் சொல்கிறதை எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்தந்த ஸ்டேஜில் யார் யார் தங்களுக்கு என்னென்ன தோணுதோ என்னென்ன சொன்னாங்களோ அவ்வளவு என்ன ஆயிரும்? சத்தியம் என்று சொல்லி ஆயிரும். இப்போ வேதத்தினுடைய அத்தாரிட்டி இவங்க என்ன பண்ணிடுறாங்க? டைரெக்டாக டைல்யூட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இப்போது நான் முதல்ல சொன்னேன், எல்லா புக்குமே ரீப்ரிண்ட் போகும்போது அப்டேட் ஆகி தான் வெளியே வரும். மெடிக்கல் புக்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸ் புக்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் புக்ஸாக இருந்தாலும் சரி, அன்னன்னைக்கு வெளிப்பட்ட புதுசாக தெரிஞ்ச தகவல்களெல்லாம் சேர்த்து அது என்ன ஆகும்? அப்டேட் ஆகும். பைபிள் இத்தனை ரீப்ரிண்ட் ஓடினாலும் அதில் இருக்கிற ஒரு எழுத்து கூட அப்டேட் ஆனதே கிடையாது. அது பேர் தான் என்னது தெரியுங்களா? சத்தியம். மாறவே மாறாது, அது சத்தியம். இது கூட ஈக்குவலாக நீங்கள் எதையுமே கொண்டு வர முடியாது. இந்த போப்பு சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார்னு எதையுமே கொண்டு வர முடியாது. இப்போ இன்றைக்கி நிறைய வெளிப்பாடுகள் உண்டு, இன்றைக்கி நிறைய தீர்க்க தரிசனங்கள் உண்டு, நிறையா காரியங்களை இஷ்டம் போல் பேசுகிறாங்க. ஆனால் எதையுமே நம்ம வேதத்துக்கு சமமாக கொண்டு வர முடியாது. வேதத்தின் வெளிச்சத்தில் அவைகளெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். வேதமே சத்தியம், வேதமே வெளிச்சம். அதன் வெளிச்சத்தில் பார்த்து எல்லா காரியங்களையும் இவாலுவேட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் வேதத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு இவங்க இஷ்டம் போல் பேசுகிறதெல்லாம் சத்தியம்னு கொண்டு வர ட்ரை பண்ணுறது அட்டம்ப்ட்ஸ் உண்டு. ஸோ இந்த அட்டம்ப்ட் என்னது? ஆக்சுவலாக பில்டிங் நிற்கட்டும், கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன் ஒன்றுன்னா உருவிடலாங்கிற
அட்டெம்ப்ட். ஸோ இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மூன்றாவது காரியம், இயேசுவே வழின்னு சொன்னேன். இயேசு சொல்கிறார், நானே வழின்னு சொல்கிறார். அவர் சொல்லாமல் நம்ம சொல்ல, அவரே தான் சொல்கிறார். இப்போ இந்த காரியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு கதையே. பிரதர், நாங்கள்லாம் கிறிஸ்டியன், நாங்கள் எப்படி அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் நீங்கள் கேட்குறீங்க. காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்கும் பில்லி கிரஹாம் தெரியும் இல்லை? குளோபல் இவாஞ்சலிஸ்ட். அவர் தான் நம்பர் 1. எதை கேட்டாலும் பில்லி கிரஹாம் பில்லி கிரஹாம் பில்லி கிரஹாம் சொல்லுவாங்க. இன்னும் எழுப்புதல் தெரியுமா பிரதர்? பில்லி கிரஹாம் பேசினார்னா செக்யூரிட்டிக்கு இருக்கிறவன் எல்லாம் முன்னாடி ரட்சிப்புக்காக முன்னாடி வந்துடுவான், அங்கே செக்யூரிட்டி கூட ஆள் இருக்காது, இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. அவர் தன்னுடைய ஓட்டத்தின் கடைசி வரைக்கும் அப்படி ஊழியம் செய்தார் என்று சொல்லி அவருடைய பிரசங்கங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களை உள்ளிருந்து ஒரு ஷேக் பண்ணி வெளியே எழுத்துறோம். இயேசு தான் ஒரே வழின்னு அடித்து பேசியிருப்பார். சரிங்களா? இந்த பில்லி கிரஹாம் ஒரு டிவி ஷோவில் அப்பியர் ஆனார். லாரி கிங் லைவ் அப்படின்னு ஒரு டிவி ஷோ இருக்குது. அந்த டிவி ஷோவில் அவர் உட்காந்து பேசுகிறார். இந்த டிவி ஷோவில் அவர் பேசும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, இயேசு தான் வழி, அவரை எல்லாம ரட்சிப்பு இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ இயேசுவை அறியாதவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. பில்லி கிரஹாம் என்ன தெரியுமா சொன்னார்? அப்படி தாங்க வேதம் சொல்லுது, அதை தாங்க நான் நம்புகிறேன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் முதல்ல அப்படி நினச்சேன், அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன் தேவன் வித்தியாச முறையில் வித்தியாசமான ஆளுங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாருன்னு. ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளவங்களே நம்ம போய் சுவிசேஷம் சொல்லி தான் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும்னு நினச்சிக்கிட்டு நான் ஆப்பிரிக்காவுக்கு போனேன். அங்கே போன இடத்துல தான் பார்த்தேன், எனக்கு கிறிஸ்துவா வெளிப்பட்டவர் அவங்களுக்கு வேறு பேரில் வெளிப்பட்டிருக்கிறாரு. அவங்க ஏற்கனவே ரட்சிப்பில் இருக்கிறாங்க, அவங்க ஏற்கனவே ஆவிக்குரியவங்களாக இருக்கிறாங்கன்னு அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. யார் சொன்னது? மேடையில் முழங்குனவர், பப்ளிக்காக ஒரு மீட்டிங்கில் தனியாக மைக்கில் கொடுத்தா அப்படி பேசுகிறவர், ஒரு டிவி ஷோவில் உட்கார வச்சு கேள்வி கேட்டாங்க. இயேசு தான் தெய்வம்னு சொன்னால் வேறு மாதிரி ரியாக்ஷன் வந்துட போகுதுன்னு பயந்து போய் அந்த சத்தியத்தை என்ன செய்கிறாரு? காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறார். இப்போ அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் அதை செய்கிறாருன்னு சொன்னால் மற்றவங்க நிலைமைலாம் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்துக்கங்க. இயேசு தான் ஒரே வழின்னு வேதம் சொல்லுது. இயேசு அதை தான் சொல்கிறார். கிறிஸ்தவத்தினுடைய மூல உபதேசத்தில் ஒன்று, நீங்கள் அதை எடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்தவம் ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு மதம்னு சொல்லி நீங்கள் எந்த வகையிலும் கிளைம் பண்ணவே முடியாது. எல்லாம் அடிபட்டு போயிடும், பில்டிங் நிற்காது. ஸோ இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிருபையும் விசுவாசமும்னு சொல்லி வரும்போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்கிறது வேதத்தினுடைய மூல உபதேசத்தில் ஒன்று. கத்தோலிக்க திருச்சபையில் செத்து போனவங்களுக்கு நீங்கள் காணிக்கை இங்கே செலுத்துனீங்கன்னா, சபையிலேருந்து அவங்களுக்கு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுச்சுன்னா அவங்களுடைய ஆத்மா அழிவுக்கு போகாமல் ஜீவனுக்குள்ளே போயிரும்னு அவங்களுடைய உபதேசம். வேதத்தில் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேதத்தில் இல்லை. வேதத்தில் இல்லாதது இவங்க என்ன சொல்கிறாங்க? நீ காசு கொண்டாந்து கொடுத்தனா உனக்காக நாங்கள் அங்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணோம்னா அங்கே செத்து போனவங்க அங்கே போகாமல் இங்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி, உன்னுடைய நீங்கள் நேசிக்கிறவங்க கடந்து போனவங்க பத்திரமா இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் ரேட் இருக்குது, அந்த ரேட்டை நீ கொண்டு வந்து கொடுத்தனா செய்யலாம்னு சொல்லி. இப்போ இந்த காசு கொடுத்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம்னு வேதம் சொல்லலை. இது தேவனுடைய ஈவு என்று சொல்லியிருக்கு. ஈவுனா கிஃப்ட். கிஃப்டை நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது, கிஃப்டை நீங்கள் டிமாண்ட் பண்ணி வாங்க முடியாது, கிஃப்டை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க முடியாது. அவராக வில்லிங்காக கொடுக்கறது, அதை கிருபையினாலே கொடுக்கறது, நாம் விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள. இப்போது ரோமன் கத்தோலிக் அப்படி சொல்லுதுன்னு சொன்னால் நம்ம மத்தியில் சிலர் எழும்பி இருக்கிறாங்க. இந்த ரட்சிப்பை நாம் கிரியையினால் முயற்சி செய்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி. கிரியை அவசியம், கிரியை அவசியம். ஏன்னா கிரியை இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு தான் கிரியை இருக்கணும் ஒழிய ரட்சிப்புக்கே கிரியை இல்லை. இதில் குழப்பம் இருக்கக்கூடாது. இந்த குழப்பத்தில் வெறும் விசுவாசம் போதும், கிரியையே வேணாம், கிருபையே போதும், கிரியையே வேணான்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இல்லை.
அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு பலன் கொடுப்பாரா? உனக்கு நான் கொடுத்த கிருபைக்கு பலன் கொடுப்பேன்னு சொல்லலை. உனக்கு கொடுத்த கிருபைக்கு நீ என்ன கிரியை பண்ணியிருக்கிறியோ அந்த கிரியைக்கு நான் பலன் அளிப்பேன்னு சொல்றாரு. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறவன் பரலோகத்துக்கு வரதில்லை. யார் வரப்போறான்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன். செய்கிறதுனா என்னது? கிரியை. ஸோ ரட்சிக்கப்பட்ட பின்பு, கிருபையை பெற்ற பின்பு கிரியை எதிர்பார்க்கப்படுது. ஆனா அந்த ரட்சிப்பை அடைகிறது நீங்க கிரியை செய்து அடைய முடியாது. நான் அப்படியே பரிசுத்தமா இருந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நேர்படுத்தி செம்மைப்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியாது. நான் கிருபையினால பெற்றுக்கொண்டு அப்புறம் கிரியை செய்து கர்த்தருக்குள்ளே கடந்து போகிறது தான் வேதம் சொல்லுகிற காரியம். இதுல எல்லாம் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. மூல உபதேசத்தை தெளிவாக பிடித்துக் கொள்வோம். இது கிருபையாய் கொடுக்கப்படுகிற காரியம், விசுவாசத்தோட நாம் பெற்றுக்கொள்கிற காரியம். இது தேவனிடத்திலிருந்து வர்ற ஈவு. நம்ம குவாலிஃபிகேஷன் படி கிடையாது. பரலோகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது நான் சாதிச்சேன்னு ஒருத்தர் கூட உள்ள போக முடியாது. அது கிருபையினாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியம், பியோர் கிரேஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் கடைசி காரியம், மரித்தோர் உயிரோட எழுந்திருக்கிறது. இதை பற்றின குழப்பத்துக்கு எல்லையே கிடையாது. ஏற்கனவே உயிர்த்தல் தான் நடந்துச்சுன்னு பாதி பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க அது இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லி வேறு காரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. இது ஒரு ஃபிகரேட்டிவாக சும்மா அப்படி ஒரு ஒரு தத்துவார்த்தமாக சொல்லப்பட்ட காரியம் என்று சொல்லி நம்ம ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது. இது லிட்ரலாக நடக்க போகிற காரியம். ஒரு நாள் வரும், மரித்தோர் யாவரும் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்னைக்கு கேட்கும்போது என்ன நடக்குமா? ஜீவனை அடைகிறதுக்கு சிலரும், ஆக்கினை அடைகிறவர்களாம் சிலரும் புறப்படுவாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இது லிட்ரலாக நடக்க போகிற விஷயம். இது ஒரு நாள் நடக்க போகுதுன்றது நம்முடைய விசுவாசத்தினுடைய அஸ்திபாரம். இதில் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. வேறு எந்த மதமும் இதை ஆதாரத்தோடு சொல்லலை. கிறிஸ்தவம் ஒன்று தான் இதை ஆதாரத்தோடு சொல்லு. தேவன் அப்படி ஆதாரத்தோடு சொல்லுகிற காரியத்தை நாம் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் சந்தேகத்துக்கு நம்ம இடம் கொடுத்து பலவிதமான தேவையில்லாத டீச்சிங்ஸுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மூல உபதேசம் அஸ்திபாரம். பில்டிங் நிற்கணும்னா இதன் அடிப்படையில் நின்னா நிற்கும். ஸோ இந்த அஸ்திபாரம் வெளியே தெரியாது. பிசாசு அட்டாக் பண்ணும்போது பில்டிங் அட்டாக் பண்ணுறது இல்லை, அஸ்திபாரத்தை தான் அட்டாக் பண்ணுவான். நாம் இந்த அஸ்திபாரங்களில் தெளிவாக இருந்து இதை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு வசனம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கடந்து போகிறது நமக்கு சரியாக இருக்கும். கண்ணில் மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா?